10 ஆண்டுகள் காதலித்து திருமணம் செய்தவர்கள் ஒரு பக்கம். யப்பா இது என்னப்பா அது ஆச்சரியமா இருக்கு. ஆளை விடுற சாமி. யோ வாங்கயா. 10 ஆண்டுகள் எப்படிப்பா காதலிச்சாங்க சக்சஸ்ஃபுல்லா அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய 2K பிள்ளைகள் அல்லது ஈராயிர குளவிகள். இந்த காலத்துல காதல் வந்து நிலையாமையோடு இருக்கிறது. டக்குனா ஆகுனா பிரேக்கப்ங்கிறாங்க, லவ் பண்றாங்க, கல்யாணம்லாம் பண்ணிக்கிறது கிடையாது. அதெல்லாம் மனசுல எடுத்துக்காதீங்க. அவன் ஏதோ உங்க மேல உள்ள வன்மத்தை சொல்றான். பேச ஆரம்பிச்சு ஒரு 7 டேஸ்ல வீட்ல தெரிஞ்சிருச்சு. அப்பவே என்ன அடிச்சு மொபைல்லாம் புடுங்கி வச்சுட்டு, அச்சுச்சோ அவரா பயங்கரமானவராச்சே, அவரெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லுவா. அவன் வந்து சும்மா டைம் பாஸ்க்கு தான் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரிலாம் சொல்லி என்னை வந்து பிரெயின் வாஷ் பண்ணாங்க. இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. வீட்டில் மாட்டிட்டோம். அப்போ வந்து உனக்கு என்ன வயசாயிருச்சு, இந்த வயசில் உனக்கு எதுக்கு லவ் அப்படிங்கிற மாதிரி வீட்டில் பயங்கரமாக அப்போஸ் பண்ணாங்க. பயங்கரமாக அடி வாங்கினேன். அந்த ஒரு 2 நிமிஷம் கேப் தான் இவர் சைக்கிளில் போவார். அதை பார்க்கறதுக்காகவே அன்னைக்கு ஃபுல்லாக இருப்பேன். ஏன்னு எனக்கு தெரியல. ஆனா அது வந்து பார்க்கலன்னா அந்த நாளே வந்து சுத்தமா இருக்கவே முடியாது, அந்த அளவுக்கு இருந்துச்சு. இன்னைக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அதாவது உங்க கை கட்டான பிறகு நான் உங்க கூட இருப்பேன் அப்படின்னாங்க. ஆமா ஆமா தெரியல, எனக்கு அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கணும் அப்படின்னு தோணுச்சு. பிரச்சனை ஆகிட்டு என்ன ஆயிடுச்சுன்னா மொபைல் ஃபோன் எல்லாம் வாங்கி வச்சுட்டாங்க. இவங்க கூட நான் பேசவே இல்லை. பட் 4 இயர்ஸ் ஆயிடுச்சு. நாங்கள் 2 பேருமே என்கிட்டயும் மொபைல் இல்லை. அவங்க எங்கே இருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கும் தெரியாது. ஜோக்கே. நாங்கள் 10 இயர்ஸ் லவ் பண்ணோம் சார். அவங்களுக்கு ஏஜ் ஆயிடுச்சு, எங்களுக்கும் அதே ஏஜ். ஸோ வீட்டில் வந்து வேறு பையனை பார்க்குறேன்னு சொல்லிட்டாங்க. ஒரு மனுஷன் எவ்வளவுதாயா கஷ்டப்படுறது. ஷீ இஸ் அ கிறிஸ்டியன், நான் ஹிந்து. வீட்டில் வந்து அப்போஸ் பண்ணுறாங்க. என்னெல்லாம் நெகட்டிவாக சொல்லணுமோ அந்த அளவுக்கு நெகட்டிவாக சொல்லிட்டாங்க. 2009 பார்த்தீங்கன்னா நான் நேஷனல்ஸ் விளையாடுறேன். கபடியில் வந்து நேஷனல்ஸ் விளையாடிட்டு இருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் யூனிவர்சிட்டி மெட்ராஸில் விளையாடி கோல்டு மெடல் அடிச்சிருக்கேன். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. 2009 நோட்டிஃபிகேஷனில் போலீஸ் அப்ளை பண்ணி போலீஸுக்கு போட்டுறேன். அவங்க வீட்டில் வந்து நான் அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட போய் அவங்க அம்மாவை பார்த்தேன். உங்களுக்கு கபடி எவ்வளவு பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும் சார். இப்போ வரைக்கும் விளையாடிட்டு இருக்கேன் சார். அப்புறம் எப்படி அந்த கபடியை விட்டுட்டு இவங்களை கல்யாணம் பண்ணீங்க? அந்த லெவலில் இவங்களையும் பிடிச்சிருந்தது. கத்துக்கிடணும் ஐயா, கத்துக்கிடணும். தம்பி கிட்டே கத்துக்கிடணும். போறதான் போற இந்த நாய உசூனு பத்திட்டு போ. அவ்வளவுதானே, பத்தி விட்டா போகுது. பெருசாக குடிச்சதெல்லாம் கிடையாது. நான் முன்னாடி அதுக்கு முன்னாடி நானும் வந்து சரி ஓகே நீ நைட் பேச்சுலர் பார்ட்டின்னு சொல்லி குடிக்கிறோம். ரொம்ப அதிகமாக குடிச்சிட்டு நடு ரோட்டில் விழுந்து கிடந்தோம் 2 பேருமே. இந்த விஷயத்தை கீர்த்தனோட சொல்லிடாதுண்ணே. அவன் வீட்டு வாசலில் அங்கேயே எங்களோட இருந்து காலையில் வரைக்கும் அங்கே இருந்துட்டு அன்னைக்கு காலையில் வந்து எங்களை கூட்டு போயிட்டு வீட்டில் விட்டா. நாய் பக்கத்துல கட்டி போட்டு வச்சிருந்தா காலைல தான் அவுத்து கூட்டு வந்தேன். காதலிக்கிற பையன் குடிச்சிட்டு ரோட்ல கிடக்குறான். அதை பார்க்குறப்ப பிரேக்கப் பண்ணதானே தோணும். ஏன்னா அது நாட் அ ரெகுலர் திங்னு எனக்கு தெரியும் சார். அப்போ வந்துட்டு நடு ரோட் லிட்டரலி காலையில் 4 மணி வரைக்கும் நான் நடு ரோட்ல அவங்க அந்த வாசல்ல கிடந்தாங்க, நான் பக்கத்துல உட்காந்துருந்தேன். சார் எனக்கு இவரை 13 வயசுலேருந்து தெரியும் சார். எவ்வளவு முறை இது மாதிரி அடி வாங்கி சிரமப்பட்டு? 18 டைம்ஸ். 18 டைம்ஸ். அடே பேயில போமா. இலே இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்சேனுக்கு. இப்போ சார் இப்போ எனக்கு வந்து என்ன தோணுதுன்னா எங்க அப்பா அம்மாக்கு வந்து இவங்க தான் இப்போ முக்கியம். சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். நாங்க பார்த்தா கூட இப்படி ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்களே. எங்கிட்டே சொன்னானுங்களே. கை கொடை. நாம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் கோபிநாத். ஸோ நாங்கள் 9 இயர்ஸில் ஆல்மோஸ்ட் 7 இயர்ஸ் லாங் டிஸ்டன்ஸ். தட் இஸ் சேம் சிட்டிலே இருக்கல நாங்கள். என்னடி சொல்ற நீ? என்ன சொல்ற? என்னடி சொல்ற? 7 years லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப். ஆமா ஆமா. ஐ மீன் ஒரே வேற ஊரா வேற நாடா? 2 இயர்ஸ் வேற நாடு, மிச்ச 5 இயர்ஸ் வேற ஊர்ல இருந்தோம். இப்ப நீ என்ன பண்ண போற? இப்ப இந்த இஷ்யூ வீட்டுக்கு தெரியுது. பட் ஆனால் இவங்க அப்பா வந்து நடு ரோட்டில் நைட் ஒரு 10:30 மணிக்கு ஒரு 5 லிட்டர் சீமனை வாங்கிட்டு வந்து நடு ரோட்டில் ஊற்றி கொளுத்த போயிட்டாரு. என்னடா சொல்ற? அதாவது மண்ணெண்ணெய் இவங்க மேல ஊத்திட்டாங்களா? அவங்க மேலே அவங்க அப்பா ஊத்திட்டாரு. என் மேல அதுவும் ரோட்ல சார், பப்ளிக் ரோட்ல 5 லிட்டர் கேன் எடுத்து என் மேல ஊத்தி. மனுஷனாடா நீங்க எல்லாம். நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னோன்னே எல்லாரும் திருப்பியும் அடிச்சாங்க சார். காலில் செருப்பு போடல, முகம்லாம் அடிச்சு ஒரே காயம்.
நீ மனுஷனே இல்ல தெரியுமா? ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரத்தம் கொடுத்தாங்கன்னா 500 ரூபா தருவாங்க சார். 6 யூனிட் ரத்தம் கொடுத்து என் கல்யாணமே பண்ணி முடிச்சாங்க சார். ஃப்ரெண்ட்ஸே ஆமா சார். உண்மை காதல்னா சொல்லு, என் உயிரை கொடுக்குறேன். இந்த மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்த போறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் சுத்தி நிக்கும் போது கூட என் லவ்க்காக நான் நிக்கிறேன்றது எப்படி அவங்க நின்னாங்கன்னே புரியல. நீங்களா இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? நானா இருந்தா அப்பா அம்மா சொல்ற பேச்சே கேட்டிருப்பேன் சார். हे प्रभु हे हरि राम कृष्ण जगन्नाथ प्रेमानंद ये क्या हुआ? ஃபர்ஸ்ட் 10 வருஷம் லவ் பண்ணீங்களான்றதே அதுவே ஆச்சரியமா ஆச்சரியமா. இருக்குது. 10 வருஷம் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணீங்களா எப்படிடா அப்படின்னு இருக்கு எனக்கு. சொன்னாங்க 18 தடவை வீட்டுல மாட்டி செம்ம அடி வாங்கினேன். அதெல்லாம் ஒரு தடவை அடி வாங்கியிருந்தா கூட அப்படியே எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு வீட்டுல சொல்றதே கேட்டிருப்பேன். அதுக்கெல்லாம் தெம்பில்ல விட்டுடுங்க. ட்ரூவா லவ் பண்றாங்களா நம்மளுக்கு தெரியாது. அடி வாங்குற அளவு ஒருத்தான ரிலேஷன்ஷிப்ல இல்லைன்னு நினைக்கிறீங்க? ஐயோ சாமி, இங்க வந்து ஒரு உடைந்த இதயம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த இதயம் உடைகிறதுங்கிறதுக்கு சொல்லப்படக்கூடிய சில காரணங்கள் இங்கெல்லாம் இருக்குது. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்னு இருக்கு. கூவுடா. பெஸ்டி கல்ச்சர். ஒய் பெஸ்டி கல்ச்சர்? பிகாஸ் எல்லாரும் இப்போ மோஸ்டா அவங்க லவர்ஸோட பெஸ்டிக்கு தான் ரொம்ப நிறைய அட்டென்ஷன் கொடுக்குறாங்க. ஏய் போடா. ஸோ ஜென்ரலி அவங்க ஹிந்து, நான் கிறிஸ்டின், அதனாலே வந்து ரிலீஜன். ஆக்சுவலி நாங்கள் ஃபைட் பண்ணோம். ஒரு 2 இயர்ஸ்க்கு நாங்கள் பேசிக்காம லாங் டிஸ்டன்ஸ்லேயே தான் இருந்தோம். உள்ள என்ன நிறைய இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் இந்த சேனல்ல இருந்து ஒவ்வொரு வீடியோவும் நீங்க தவறாம பார்க்க முடியும். என்ன சார் தெரியல, பழக வந்து ஸ்டார்டிங் ஒரு ரிலேஷன்ஷிப்போட ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க பேசுற சாதாரண விஷயம் கூட ரொம்ப ரொமான்டிக்கா இருக்கு சார். நீ என்னைக்கு கன்சீவ் ஆகுறேன்னு தெரியுதோ அன்னைக்கு உன்னை விட்டுட்டு ஓடிடுவேன். அண்ணா ஆனா போக போக நீ அழகா இருக்க, செல்லக்குட்டி, பட்டுக்குட்டி எல்லாம் சொல்றது ரொம்ப சாதாரணமா போயிடுது சார். ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. ஈகோ நிறையாவே இருக்கு சார். நான் தான் நிறைய சண்டை போடுவேன், நான் தான் பேசாம இருப்பேன். ஆனா அவங்க தான் எஃபோர்ட் போட்டு என்கிட்ட பேசுவாங்க. பொம்பளைக்கு அடக்க இருக்கும், அகம்பாவ இருக்க கூடாது. புரியல. நீங்க ஒரு தடவை இறங்கி போனா என்ன? இறங்கி போவேன் சார். 18 20 அந்த மாதிரி. ஓ 80 எங்க இருக்கு, 20 எங்க இருக்கு? என்ன வடிக்க அவன் நடிக்க, நீ திருப்பி அடிக்கிறதா இல்லையா? அதெல்லாம் நடக்கிற காரியமாங்க. அந்த ஏஜ்ல இந்த டிசிஷன் வந்து டோட்டலா அவங்களோட லைஃபே மாத்தும்ல சார். உன் பேச்சிலேயே ஒரு தோல்வி பயம் தெரியுது. அப்படி போய் தான் இவன் கட்டி வைக்க மாட்டாங்களே. இப்போ நீங்க ஒரு பொசிஷனுக்கு போயிட்டு நீங்க உங்க வீட்ல பேசுனீங்கன்னா அந்த ஸ்டேஜே வேற மாதிரி இருக்கும். கொஞ்சம் மேலவா, இங்க இங்க இப்படி வா, ஹைக்கு ஏறுவா. இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் சந்தோஷமா பிடிச்சவனோட வாழ்ந்துட்டு போயிடலாம்னு நினைச்சேன். அதான் சார் லவ். ஜெனிஷா. ஜெனிஷாவா? ஓ பேர்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? அந்த பிரேக்ல நண்பரா இல்ல அதுவா? அது நன்றி, வணக்கம். சார் சார் ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், சார் ஒரு நிமிஷம் சார், சார் ஒரு நிமிஷம். நான் சொல்ல வர்றது என்னன்னா, அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு.